இப்போ நம்ம கிக்ரு சொல்லுவா பாருங்க, இது வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா என்னை பற்றி பெருமையாக நினைக்கணும் தான் நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அவங்க 2 பேருமே இல்லை. நான் இதுக்கப்புறம் என்னோட டீம்மேட்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காக சண்டை போட போகிறேன். அவங்க என்னை பற்றி பெருமையாக நினைக்கணும். அவங்களுக்கு நான் எதுவுமே ஆக விட மாட்டேன். அவங்களுக்கு ஒன்றுனா அவங்க முன்னாடி நான் வந்து நிற்பேன். அவங்க தான் இதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே முக்கியமானவங்க அப்படின்னு நம்ம கிக்ரு சும்மா மாசா சொல்லிட்டு, நான் தான் ஜாப்பனீஸ் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஆஃபீஸர் கிக்ரு சினோமியா. இப்போ நான் நியூட்ரலைசேஷனை ஆரம்பிக்கிறேன். கைஜு நம்பர் 15 கொல்ல போறேன் அப்படின்னு அந்த மைண்ட் டிராப்ல இருந்து அப்படி வெளியே வந்து அவரோட வெப்பனை பிடிப்பா பாருங்க. சும்மா கொல்லா மாசா இருக்கும். அதை பார்த்து அந்த கைஜு நம்பர் 15 இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி சாக்காய் பார்த்துட்டு இருப்பா. அப்ப நம்ம கிக்குரு அந்த சின்ன குழந்தைலேருந்து அப்படியே பெரிய பொண்ணா மாதிரி ஸ்குவாட்ரன் ஸ்டைல் ஆக்ஸ் டெக்னிக் நம்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக்கை போடுவா பாருங்க. வாட்டர் ஸ்கீமர் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க அவளோட உடம்புல அப்படி 2 துண்டா அடி விழுந்துரும். அதை பார்த்து கைஜு நம்பர் 15 கடுப்பாயிருவா. உன்னை விட மாட்டேன், உன்னை கொல்லுவேன், உன்னை கொல்லுவேன், உன்னை கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருப்பா. அப்பதான் இந்த கைஜு நம்பர் 15 ஏன் இந்த மாதிரி நம்ம கிக்ரு மாதிரி இருக்கானா, அந்த கைஜு நம்பர் 9 வந்து நம்ம கிக்ரோட அப்பாவை அப்படி முழுங்கிருக்கும் பாத்தீங்களா. அப்ப அந்த கைஜு நம்பர் 9 கிக்ரோட அப்பாவோட மெமரியை வச்சு கைஜு நம்பர் 15 கிக்ரு மாதிரியே உருவாக்கி இருக்கு. சொல்ல போனா கைஜு நம்பர் 15 கிக்ருவோட அப்பட்டமான காப்பி, அட்டு காப்பி, அதாவது குளோனு, டூப்ளிகேட்டு என்ன வேணா சொல்லலாம். அதனால தான் அந்த கைஜு நம்பர் 15 நம்ம கிக்ரு மாதிரியே உருவம் மாதிரி இருக்குது. அப்போ அந்த கைஜு நம்பர் 15 நம்ம கிக்ரு அடிச்சு பறக்க விடுவா பாருங்க. அட்டாக் ஒவ்வொன்றும் வெறித்தனமா இருக்கும். கிக்ரு அந்த கைஜு நம்பர் 15 அட்டாக் பண்ண போகும்போது நம்ம கிக்ரு அந்த கைஜு நம்பர் 15 பார்த்து சொல்லுவா, ரொம்ப நன்றி கைஜு நம்பர் 15, நீ என்னோட வீக்னஸை நல்லாவே காட்டிட்ட. அதனால நான் அந்த வீக்னஸ்லேருந்து வெளியே வந்துட்டேன். நீ தான் என்னை ரொம்பவே ஸ்ட்ராங் ஆக்கியிருக்க அப்படின்னு நம்ம கிக்குரு அந்த கைஜு நம்பர் 15 துண்டு 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 துண்டா ஸ்லைஸ் போடுவா பாருங்க. சும்மா உடம்புல இருக்க எல்லாத்தையுமே துண்டு துண்டா வெட்டிடுவா. அப்படி துண்டு துண்டா வெட்டினதுல அந்த கைஜு நம்பர் 15ஓட தலை காத்துல அப்படி பறந்து போகும். அதை பார்த்து கிக்கரு, நான் அதோட கோரை சதைச்சிட்டேன் அப்படின்னு சும்மா மாசம் நிற்கும் போது அப்படி பறந்து போகும்போது அந்த கைஜு நம்பர் 15, அப்பா என்னோட கோரு அழிஞ்சிருச்சு, என்னால் ரீஜெனரேட் பண்ண முடியல, அப்பா அப்பா எங்கே இருக்கீங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலை கத்திக்கிட்டே போய் விழும். அப்போ தான் தெரியுது ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் அந்த கைஜு நம்பர் 9 இந்த கைஜு நம்பர் 15 உருவாக்கியிருக்கும். அது பார்க்கறதுக்கு கிக்ரு குழந்தையா இருக்கும்போது எப்படி இருப்பா அதே மாதிரி தான் இருக்குது. அந்த கிக்ரு குழந்தையா இருக்க அந்த கைஜு நம்பர் 15 இங்கே பார்த்தா கைஜு நம்பர் 9 முன்னாடி வந்து நிற்குது. அது பார்க்கறதுக்கு கிக்ரோட அப்பா மாதிரியே இருக்குது. ஏன்னா அந்த கைஜு நம்பர் 9 தான் கிக்ரோட அப்பாவை முழுங்கிருக்கும்ல. அப்போ அந்த கைஜு நம்பர் 15 அங்கே கைஜு நம்பர் 9 கிட்ட வந்து, அப்பா ஐ லவ் யூப்பா, நீங்களும் என்ன லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு அந்த கைஜு நம்பர் 9, என்னது லவ்வா, நான் உன்னை லவ் பண்ணணும்னா நீ அங்கே கிக்ரு சினோமியாவை கொன்னே ஆகணும்.